சித்தல தரிசனத்துல உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. உப்பிலியப்பன் கோவில் அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போவோம். மார்க்கண்டேய முனிவர் தன்னுடைய அருமை பொண்ணையே பார்த்துட்டு இருக்கார். தக தக தகன்னு எவ்வளவு அழகா இருக்கா, என் கண்ணே பற்றும் போல இருக்குன்னு சிரிச்சுக்கிறார். 10 வயசு குழந்தைதான். இந்த அழகு வெள்ளத்தை அள்ளின்னு போகக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். பொண்ணையே பாக்குறார். என்னப்பா என்னையே வெச்சக்கண் வாங்காம பாக்குறேன்னா மார்க்கண்டேய மகரிஷி சொல்றாரு, இல்லம்மா காட்டுல கண்டெடுத்த என் குழந்தை உனக்கு 2 வயசு இருக்கும், அப்ப பூ மாதிரி இருப்ப, அதை நினைச்சு பார்த்தேன். இப்ப வயசு ஆளுனா கூட குழந்தைதானாலும் பெரிய மனுஷி மாதிரி இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவன் பாக்யவான் யாரோன்னு நினைச்சுனேன், அதனாலதான் உன்னை சந்தோஷமா பார்த்தேன்னு சொல்ற. பூமி தேவி வெட்கத்தோட தலகுனியரா. போங்கப்பா அப்படின்னு சொல்றா. பூமி தேவிக்கு தெரியாதா என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பாக்யவான் யாருன்னு? சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணுனி ஸ்ரீபாதமே சரணு கமலாசதி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேக்ஷணா கமலாசனகீத கருட கமன ஸ்ரீ திருவேங்கடகிரி தேவா சரணம் ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணுனி ஸ்ரீபாதமே சரணு சரணு. கலகலன்னு சிரிக்கிறா. பூமாதேவியா பிறப்படுத்த வந்தவ சாக்ஷாத் மகாலட்சுமி இல்லையா? ஒரு பங்குனி மாச ஏகாதசி திருவோண நட்சத்திர தினத்தினுடைய நடுப்பகல் லொக் 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 லொக்குன்னு இருமிக் கொண்டே பயங்கர ஜலதோஷத்தோட வீங்கின முகத்தோட தள்ளாடின்னு ஒரு தாத்தா வர. கந்தலான உடை, அழுக்கடைஞ்ச பூணூல், ஒரு கையில கைத்தடி, ஒரு கையில கமண்டலம், தடுமாறி வர. அந்த முதியவர் ரொம்ப நாள் ஆச்சு போல சாப்பிட்டு நடக்க முடியாம நடந்துன்னு வரார். மார்க்கண்டேய முனிவருடைய குடிலுக்கு வந்தார். யாரோ ஒரு விருந்தாளி வராருன்னு முதியவரை எதிர்கொண்டு அழைச்சு ஆசனத்துல அமர்த்தி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். முதல்ல ஜலம் வேணும்னு கேட்கிறார். அவளே உத்து பார்த்தார் அந்த கிழவர். இது எதையுமே கவனிக்காத மார்க்கண்டேயவர் இவருக்கு உபச்சாரம் பண்ணி, அவர் என்ன காரணமா வந்தீர்கள்னு கேட்க, மார்க்கண்டேய முனிவரே, எனக்கு இந்த உலகத்துல உறவினர்களே இல்ல, மனைவியும் இல்ல, குழந்தையும் இல்ல, புத்திரன் இல்லாதவனுக்கு சிறந்த உலகங்கள் கிடையாதுன்னு வேதங்கள் சொல்ல, அறம்பொருள் இன்பம் வீடுன்னு 4 பேர்களுக்கும் மனைவியே காரணமா இருக்கா. எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு மனைவி இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? அதனால உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தாயேன். ஆசை தோசம் வரா. எனக்கு வயசுதான் அதிகமே ஒழிய உடம்புதான் கொஞ்சம் சரியில்லையே தவிர தெம்பாதான் இருக்கேன் அப்படிங்கிறார். யாரு? இருமின் இருக்கிற வயசாய் தள்ளாடாத குறையா இருக்கக்கூடிய இந்த தாத்தா அதிர்ந்து போனார். சுவாமி, முதிய நிலையில் உள்ள நீங்கள் சிறுமியான என்ன பொண்ண கேட்கலாமா? இந்த வயசுல உங்களுக்கு வந்த கல்யாண ஆசையை விட்டுருங்கன்னு சொன்னார். உடனே இந்த பெரியவர் சொல்றார், கால்களை திடீர்னு புடிச்சிட்டார். பூமி தேவியை என் மனம் விரும்புகிறது, அவளே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோ, இல்லைன்னா நான் இங்கேயே இப்பவே செத்து போயிடுவேன்னு தீர்க்கமா சொல்றார். மார்க்கண்டேயர் என்னென்னவோ சமாளிச்சு பாக்குறாரு, ஒண்ணும் முடியல. சுவாமி, தங்களுக்கு உறவினர்களே இல்லைன்னு சொல்றேன், என் மகளை நீங்க கல்யாணம் செய்து கொண்டால் அவதான் உங்களுக்கு சமைச்சு போடணும். சின்ன குழந்தை, என் பொண்ணுக்கு உணவினுடைய சுவை கூட அறியாதவ, அவ உங்களுக்கு சமைச்சா சாப்பாட்டுல சரியா உப்பு கூட போட மாட்டா. உப்பு கம்மியாவோ ஜாஸ்தியாவோ இருந்தா நீங்க அவளை திட்டுவேள், அடிப்பேள். அதை பார்த்து நான் அப்பாவா இருக்கிறேன், நான் சும்மா இருக்க முடியாது, உங்களுக்கு சாபம் கொடுப்பேன், இதெல்லாம் தேவையா? என் மகளை விட்டுருங்கன்னு சொல்றார். காதல் இல்லையேல் சாதல் அப்படின்ட்டார் தாத்தா. முடியாதுன்னு சொல்ல மார்க்கண்டேயர் உடனே மகள்கிட்ட ஓடுறார். கண்ணே, இந்த பெரியவரை பாடுறா, நீ அவருக்கு வேணுமா? இல்லாட்டா இறந்து போயிடுவேங்கிறார். நான் தர்ம பாசத்துல தவிக்கிறேன், என்ன பண்ணுவேன்? பூமி தேவி அலறா. முடியவே முடியாது, சின்ன பொண்ணான நான் இந்த தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி யாருமே என்னை கட்டாயப்படுத்தினா நான் போயிடுவேன் அப்படிங்கிறா. என்னடா இது, கல்யாணம் பண்ணாவிட்டால் நான் போவேங்கிறார், பண்ணா நான் போவேங்கிறா, என்ன பண்ணுவேன்னு தவிக்கிறார். எம்பெருமானையே சரணடைகிறார். அலர் மேலும் அங்க நீ அபிநவரூபமோ. கண்ணீருமல்க கண்களை மூடுறார். மார்க்கண்டேயர் இறைவனை வேண்டார். அந்த க்ஷணம் அழிவற்ற திருமேனி உடையவனே, திருமகள் நாயகனே, அடியாருடைய இன்னல்களை போக்கக்கூடியவனே, பெருமானே, எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடு அப்படின்னு கேட்க,
மனசு கனத்து அதுக்கப்புறம் கண்ணை திறந்தா ஒரு ஆச்சரியமான காட்சி. எதிர்க்க ஒரு தாத்தா ரொம்ப டார்ச்சர் பண்ணாரே, அந்த தாத்தா இப்ப இல்லை. அதுக்கு பதிலா எம்பெருமானே எதிர்க்க காட்சி கொடுக்கிறார். எப்படி இருக்காராம்? இளமை வடிவம், அறையில பொன்னாடை, 2 திருக்கரங்களையும் ஆழியும் திருச்செங்கும் ஜொலி ஜொலிக்க, கிரீடம் உடம்புல சுடர்விடக்கூடிய மணி அணிகள்லாம் ஆரவாரத்தோடு இருக்க கண்ணெதிர்க்க காட்சி கொடுத்தார். முனிவர் அப்படியே ஆனந்த பாஷ்பம் அழுதார், தொழுதார், உடம்பு சிலிர்க்கிறது. எம்பெருமான் நாராயணனை பார்த்து அப்படியே திருவாய மலர்ந்துள்ளார். முனிவரே, நாராயணன் சொல்றார், உன் மகள் பூமி தேவியே எனக்கு மனம் செய்விக்க வேண்டும். அவ குழந்தையா இருக்கிறதுனால உணவிலும் காய்கறியிலும் உப்பு கூட சேர்க்க தெரியாது அப்படின்னு நீ சொன்ன. அவளுடைய கையால உப்பில்லாம சமைச்ச உணவையே எனக்கு மிகுந்த சுவையுடையவதா இருக்கும். இன்று முதல் உணவில் நான் உப்பை விலக்கி விடுகிறேன். உப்பில்லாமல் நான் உண்ட உணவை பின்னர் உண்ணக்கூடியவர்கள் 1000 சாந்திராயண விரதங்களுடைய பலனை பெறுவார்கள்னு சொல்ற. முனிவர் கண்ணீர் மல்க கை தொழுதார். இன்றைக்கும் உப்பில்லாத அப்பனா, உப்பிலி அப்பனா, ஒப்பில்லாத அப்பனம், ஒப்பிலா அப்பனே காண வாருங்கள், ஒப்பிலா அப்பனே காண வாருங்கள், ஒப்பில்லா அருளை மாறி மாறி தரும் அந்த ஒப்பிலா அப்பனே காண வாருங்கள். கோவில்ல தயாராகக்கூடிய எந்த பிரசாதத்திலையும் உப்பு சேர்க்கிறதே கிடையாது. இதோ உப்பிலியப்பன் கோவிலுக்குள்ள போகலாமா? நீண்ட பெரிய ராஜகோபுரம், அதை தாண்டினா வலப்பக்கம் குளம். குளத்தங்கரையில உள்ள வில்வ மரத்துல ஏராளமான பிரார்த்தனை முடிச்சுகள். இங்க பழமையான அந்த மரம் மதில் சுவர்களை தாண்டி ஒரு அங்குலம் கூட உயரமா வளராது அப்படின்னு சொல்கிறார்கள். குளத்துல காலலம்பி உள்ள போனா வலப்பக்கம் பிரம்மாண்டமான துலாபாரம். வேண்டிக் கொண்டவர்கள்லாம் உப்பு தவிர எதையும் எடைக்கட தரலாம், தருகிறார்கள். இப்போது ஒப்பிலியப்பன் பூமி நாச்சியார் திருவடிகளே சரணம்னு பெருமாளுடைய சந்நிதிக்குள்ள போனா பெருமாள் கிழக்கு நோக்கி நின்று திருக்கோலத்துல காட்சி தரார். ஒப்பிலியப்பன் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அண்ணா. நாச்சியார் வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்துல தரிசனம் தரார். மார்க்கண்டேய மகரிஷி தெற்கு நோக்கி அமர்ந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார். பெருமாளுடைய திருக்கரத்துல மாமேகம் சரணம் விரஜன்னு ஜொலிக்கிறது. கர்ப்பகிரகத்துக்கு வெளியில ஸ்ரீ தேசிகன் சந்நிதி. உற்றகாரத்தை வலம் வந்தால் தெற்கே அனுமானும் வடக்கே ஆழ்வார்களும் காட்சி தருகிறார்கள். கிழக்கே ஸ்ரீராமன். ஆலயத்தினுடைய சுவரெங்கும் திருப்பாவை பாசுரங்களும் தசாவதாரமும் சித்திரமா தீட்டப்பட்டிருப்பது ரொம்ப கொள்ளை அழகா இருக்கு. எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த ஸ்தலத்து பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அண்ணாங்கிறதுனால திருப்பதிக்கு வேண்டிக் கொண்டவருடைய பிரார்த்தனைகள்லாம் இந்த கோவில்ல நிறைவேற்றலாம் என்கிறார்கள். உப்பிலியப்பனை தரிசித்து விட்டு அங்கே விற்கக்கூடிய உப்பில்லாத பிரசாதத்தை சாப்பிட்டபடியே ஒரு ஓரமா உட்காந்து கண்ணை மூடினா வெங்கடாஜலபதியினுடைய அண்ணாவான உப்பிலியப்பனை உளமாற தியானம் பண்ணா வைகுண்டம் நமக்கு நிச்சயம் கிடைக்குமா? பரமயோகி ஜன பாகதேய ஸ்ரீ பரம புருஷ பராத்பரா பரமாத்மா பரமானுரூப ஸ்ரீ திருவேங்கடகிரி தேவா சரணோ ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணுனி ஸ்ரீபாதமே சரணு சரணு. இப்படி ஒப்பில்லாத அனுகிரகத்தை வாரி பொழியக்கூடிய ஒப்பிலா அப்பனாகிய உப்பிலியப்பனை தரிசனம் செய்வோம். இகபரம் அனைத்தையுமே அழித்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டு அவனுடைய திருவருள் பெறுவோம்.